சமூகத்துக்கு நோய் வந்தால் அதை குணப்படுத்துவது சட்டம். ஆனால் அந்த மருந்தே விஷமா மாறிச்சுன்னா? ஒடிசால 50 வயசான ஜித்து, இவர் ஒரு பழங்குடியினர். அவர் தங்கச்சி இறந்துட்டாங்க. அவங்க தங்கச்சி இறந்ததுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எடுக்கிறதுக்கு பேங்குக்கு போயிருக்காங்க. பேங்க் அதிகாரி யாரோட பேரில் அக்கௌண்ட் இருக்கோ அவங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க. தங்கச்சி இறந்துட்டாங்கன்னு சொன்னதை பேங்க்காரங்க ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாதனாலையும் மரியாதை கொடுக்காதனாலையும் என்ன பண்ணன்னு தெரியாமல் அவங்களோட அறியாமையின் காரணமாக புதைக்கப்பட்டிருந்த தன் தங்கையின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து 3 கிலோமீட்டர் அதை ஒரு எலும்புகளை ஒரு பையில வச்சு அதை சுமந்தபடி வங்கிக்கு 3 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காரு. தன் தங்கையின் மரணத்தை நிரூபிக்க எலும்புகளை டாக்குமெண்டா ஆக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. இந்த விஷயம் மனிதாபிமானம் எப்படி நம்ம நாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு காமிக்குது. விதிகளை மனுஷங்க தான் உருவாக்குனாங்க. ஏழைக்கு ஒரு சட்டம், பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம்.